ஆ அக்கம்மா, சாஷா, சாஷா மேல அக்கம்மா, வரியாடா? வா, வா, வா. அ, அக்கம்மா இருக்கீங்களா? இருக்கேன், கேக்கு இருக்கேன். ஆ உங்க பொண்ணுக்கு ஒரு பாட்டு பாடணுமா? நீங்க பாடுங்க. உள்ள இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓஹோ! என்ன பாட்டு வேணும்? சொல்லு. உங்களுக்கு முத்தம்மா பாட்டு தெரியுமா? தெரியாதே. சரி, உங்களுக்கு இஷ்டப்பட்ட என்ன பாட்டு பாட்டு? பாடணுமா? உங்களுக்கு இஷ்டப்பட்ட பாடணுமா? யமுனை ஆற்றிலே இடைக்காற்றிலே கண்ணனோடு தான் ஆட. ஓ! எங்க அத்தானுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேவா? ம். எங்க அத்தானுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா அவங்க மார்னிங் மாப்பிள ஒர்க் போறவங்க. மாப்பிள கோச்சுக்குவாரு. இல்ல யாரும் மேல வரேன்னு சொன்னாங்க. யாருன்னு தெரியல. ம். சாஷா, சாஷா. ம். நான் இறங்குறேன். ஓகேவா? ஓகே, 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 ஓகே அம்மா. ஓகே அக்கா, அக்கம்மா. ஓகே. அக்கம்மா, தீன்மா, சூப்பரா பேசுனீங்க. அந்த பையனுக்கு நல்லா புத்தி சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் திருந்தா நாமளும் பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்க்க. திருந்த மாட்டான். அவன் இருக்கானே பஞ்சா திருந்தவே மாட்டான். நல்லா புத்தி சொல்லிருக்கேன். பார்க்குறேன். இதுக்கப்புறம் என்ன பண்றான் பார்க்குறேன். மறுபடியும் அவனையும் அனுப்புறேன். ஓகே. ஹாய், ஹாய். வாங்க, வாங்க, வாங்க. ஒண்ணுமே புரியலையா? பாத்துட்டு இவ்வளவு போய் நாளைக்கு வேணா அந்த லைவ் வந்து போட்டிருப்பேன். நீங்க பாருங்க வந்து எது புரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் சொல்லிட்டு அம்மா தான் என்ன ஹாய் கொக்கோ, ஹாய் கொக்கோ, வாங்க கொக்கோ. அப்போ அம்மா லைவ்ல என்ன டூ லைவ் ஸ்பேனர் பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணேன். இந்த இப்போ இவ்வளோ யாராவது பேச ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஏன்னா அம்மா வந்து பேசியிருந்தாங்க. அம்மா பேச நம்ம சண்டை பேச அவங்க இந்த ஸ்பேனர் பத்தி எக்ஸ்பிரஷன் கொடுத்தது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து சப் கம்மியாயிட்டு இருக்கான். ஃபேமிலியில இருக்கு ஜனங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஐ லவ் யூ லவ்மா, ஐ லவ் யூ சொல்லுவா, லவ் யூ சொல்லுவா. ஹாய். கொஞ்சம் ஃபேமிலி சொன்னா போதும். அவர் ஃபேமிலி தாம்மா. வாங்க, வாங்க, வாங்க. அண்ணா. எஸ் சாந்திமா சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. சலாம் அலைக்கும். சொல்லுங்க. இருங்க, ஆ, தமிழ் பேசணும் உங்ககிட்ட. வணக்கம் வாங்க. ஆல்ஃபிரட். எல்லாருக்கும் வாங்க இரவு சாஷா. வணக்கம். எப்படி இருக்கீங்க சாஷா? சாந்தி நல்லா எப்படி இருக்கேன். இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உஷார். சாப்பிட்டாச்சுண்ணா. அடிக்கடி மத லைவ்ல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன். தாசி சேர்க்காதீங்க. உஷாரா ஆமாண்ணா. பார்த்து. ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் தானே உங்களை அவன்? ஆமாண்ணா. ஆமாண்ணா. அந்த அண்ணா, பஞ்சாப் பையன் இப்போ தான். வந்து ஒரு டீட்டெயில் சொன்னாங்க. ஆமா. இது நிறைய பேருக்கு தெரியல. நானே பேஸ் காட்டாம தான் லைவ் போடுறேன், வீடியோலாம் போட்டுட்டு இருக்கேன். அவங்க சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இன்னும் நிறைய யூடியூப் பத்தி தெரிஞ்சுக்காமலே இருக்கிறோம். நிறைய விஷயம் இன்னும் தெரிஞ்சுக்காமலே இருக்கோம். ஒரு வீடியோ போட்டா போதும், மானிடைசேஷன் ஆயிடும், நமக்கு வந்து வருமானம் வந்துரும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா யூடியூப் அப்படி கிடையாது. நம்ம விடுற மூச்சு காத்த கூட அவன் வந்து வாட்ச் பண்றான். ஆமா. நம்ம சேனல் ஐடியிலேருந்து நம்ம எந்தெந்த சேனலுக்கு போய் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கூட அவன் எடுக்குறான். நம்ம ஏதாவது தவறான கமெண்ட் போய் வேற சேனலுக்கு குடுத்தோம் அப்படின்னா, அதுக்கு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் நம்ம சேனலுக்கு வரும். அதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. நீங்க வேற சேனல்ல போய் நீங்க ஏதாவது கமெண்ட் குடுக்கணும் அப்படின்னா, அவங்க சொன்ன மாரி நம்ம வேற ஐடி வந்து கிரியேட் பண்ணி அதுக்கு தனியா வச்சுக்கணும். நம்ம போய் அறிமுகப்படுத்திக்கலாம் அந்த ஐடியிலேருந்து நான் தான் அப்படின்னு சொல்லி கூட. அது தப்பு கிடையாது. அவங்க அந்த அக்கா சொன்னது வந்து 100க்கு 100 வந்து கரெக்ட்டு. நம்ம எல்லாரும் அத ஃபாலோ பண்ண பழகிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பேஸ் காட்டி வீடியோ போடுறது, பேஸ் காட்டி லைவ் போடுறது, இதுதான் நமக்கு பெஸ்ட்டு. 1 வருஷம் வந்து நம்ம கடினமா உழைச்சுட்டு நம்ம பொன்னான நேரங்கள், ஒரு 2 மணி நேரம் நம்ம உட்காந்து லைவ் போடுறோம்னா, அதெல்லாம் நமக்கெல்லாம் அந்த டைமெல்லாம் ரொம்ப முக்கியமான டைம். மானிடைசேஷன் கிடைக்கல அப்படின்னா, அந்த டைமெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு. நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்து பேசுறோமோ, அந்த டைம் ஃபுல்லாவே நமக்கு வேஸ்ட்டு. ஆமா. அதனால நம்ம நேரங்கள பொன்னான நேரங்கள கரெக்ட்டா பயன்படுத்த பழகிக்கலாம். என்னோட ஒரு சேனல் போயிருச்சு. ஆமா. கரெக்ட்டா 2 வருஷம் ரன் பண்ணேன். அந்த சேனல் வந்து டெய்லி ஒரு 10 சப்ஸ்கிரைபர் 14,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. டெய்லி 10, 10 பேர் குறைஞ்சுக்கிட்டே அதான் யூடியூப் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சப்ஸ்கிரைபர பூரா லெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. அந்த சேனல்லேருந்து நான் நெறைய பாடம் கத்துக்கிட்டேன். அத தான் அந்த அக்காவும் இப்ப சொல்லியிருக்காங்க. இத எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம